அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் விபவர்எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம டார்கெட்டாக 25 கொஸ்டினுக்கு 25மே எடுக்கணும். அதானே நம்ம டார்கெட்டு. சரி, இது எல்லாருக்குமே 25 மார்க்ஸில் எப்படா எடுக்கிறது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதுக்கு நான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை சொல்கிறேன். அதை சொன்னால் உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, என் முயற்சி என்னை எத்தனை முறை கைவிட்டாலும் சரி, ஒரு முறை கூட நான் முயற்சிப்பதை கைவிட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அது படி பார்த்தா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த 25லாம் அசால்ட்டாக எடுத்துடலாம். ஓகேவா? 25 அவுட் ஆஃப் 25 நம்ம கண்டிப்பாக வாங்குறோம். சரியா? இன்னைக்கு டே 5க்குள்ளே போகலாமா? சரி, டே 5 என்ன சொல்லியிருக்கோம்? ஜிசிடி எல்சிஎம். ஓகேவா? ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? சரி, ஜிசிடி அப்படிங்கிறது என்னன்னா, இல்லைன்னா வேற பேர் என்ன சொல்லலாம்னா ஹெச்சிசிஎஃப்னு கூட சொல்லலாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லைன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். டிவைசர் ஃபேக்டர் எல்லாமே ஒன்று தான். ஹையஸ்ட்டுக்கு கிரேட்டஸ்ட்னு கொடுத்துருக்கோம், காமன். ஓகேவா? சரி, இதுக்கு ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கொஸ்டினில் ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க, நான் ஜிசிடி தான் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? சரி, அது தமிழில் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க? மீ போவா அண்டு மீ போமா. ஓகேவா? மீ போவானா மீ பேரு பொது வகுத்தி. அண்ட் இது எல்சிஎம்னா மீ சிறு பொது மடங்கு. இல்லைன்னா நம்ம எப்படி சொல்லணும்னா மீ சிறு பொது மடங்கு தான் மீ சீமாவும் சொல்லலாம், மீ போவா. எதோனாலும் ரெண்டுத்துல எதோனாலும் சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சரியா? இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம எல்லாமே பார்க்க போகிறது எல்லாமே இதை வச்சு தான். இந்த எல்சிஎம் ஜிசிடி ஹெச்சிஎஃப் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் இப்போ இந்த சீரியஸில் போட போகிறோம். சரியா? ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? சரி, ப்ராப்ளம் எழுதியிருக்கேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எல்சிஎமும் ஜிசிடியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிடவா? இப்போ பாருங்க, சப்போஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் நம்பர், சம்மந்தமே இல்லாத ரெண்டு நம்பர், இப்போ 3, 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் சொல்லுங்க. எல்சிஎம்ங்கிறது என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லையா? அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்க லீஸ்ட் மல்டிபிள் தான் நம்ம எழுத போகிறோம். பாருங்க, அப்போ இப்படி போட்டு நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 ப்ரைம் நம்பர் 1 வந்துமா? இங்கே 3 நம்மளால டிவைட் பண்ணவே 5 பண்ணவே முடியாது. அப்போ 5 அப்படியே தான் வச்சுக்க முடியும். அடுத்தது என்னது? 5 போட்டு தான் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 1 1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறது தான் எல்சிஎம். 3 × 5 15. ஓகேவா? அதே 3க்கும் 5க்கும் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும், ஜிசிடி. ஓகேவா? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 3க்கும் 5க்கும் எது காமனா இருக்குன்னு தான் பார்க்கணும். பாருங்க, இதுல எங்க காமனா இருக்கு? காமன் டிவைசர். ஓகேவா? காமன் டிவைசர் பார்த்தீங்கன்னா டிவைசர்னா ரெண்டுத்துமே ஒரு நம்பர் டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பருமே எந்த நம்பர் டிவைட் பண்ணணும் சொல்லுங்க? எதுவுமே பண்ணாது, 1 தவிர்த்து இல்லையா? அப்போ இதுக்கு ஜிசிடி என்னது? 1 தான். இது டிவைசர், அதாவது ஃபேக்டர். இதை எதை வச்சு ஃபேக்டர் பண்ண முடியும், இல்லைன்னா எதை வச்சு டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். 1 மட்டும்தான் இருக்கு, வேற எந்த நம்பருமே இருக்காது. ஆனால் எல்சிஎம்ங்கிறது மல்டிபிள்ஸ். ஓகேவா? அப்போனா மடங்கு அப்படின்னு அர்த்தம். இதை ஈஸியாக நம்ம சொல்லணும்னா, இப்போ தேர்ட் டேபிள் எழுதிக்கிட்டே போறீங்க அப்படின்னா, இப்படி இப்படி தேர்ட் டேபிள் எழுதிட்டே போறீங்க. அடுத்து ஃபிஃப்த் டேபிள். ஃபிஃப்த் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மடங்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏன்னாலே இந்த எல்சிஎம்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மடங்கு தானே. மடங்கு பற்றி தான் பேசுவோம், மல்டிபிள்ஸ் வச்சு தான் பேசுவோம் இல்லையா? மீசியமா மடங்கு தான் இல்லையா? அப்போ மல்டிபிள்ஸ் தான் எழுதுறோம். அதனால 3 மல்டிபிள்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது 5 மல்டிபிள்ஸ். அதில் எது காமனாக இருக்குன்னு தான் பார்க்குறோம். பாருங்க, இங்கே 15 இருக்கா? அதுக்கப்புறம் இன்னும் பின்னாடி போனால் ஒரு நம்பர் எனக்கு காமனாக வரும். சரிங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 30, அடுத்துல 30லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் 30 இருக்கும், இதுலேயும் 30 இருக்கும் இல்லையா? இப்போ அடுத்த நம்பர் 30யும் காமனாக இருக்குது. ரெண்டுத்துலையுமே 15ம் இருக்குது, 30ம் இருக்குது. சரி, 15 இருக்குது, 30யும் இருக்குது காமனாக. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? காமனாக இருக்கிறதுல லீஸ்ட் பார்க்கணும். அப்போ இந்த காமனாக இருக்கிறதுல லீஸ்ட் என்னது? 15 தான். அப்போ என்னது? எனக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னது? 15. மல்டிபிள்ஸுங்கிறதுனால தான் மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டிவைசர். அப்போ இது ரெண்டுத்துல எது டிவைட் பண்ணும் அதுதான் பார்க்கணும். புரிஞ்சுச்சா என்ன சொல்றேன்னு? ஓகே, இப்போ எல்சிஎம்மும் ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சம்பந்தமா இருக்க ரெண்டு நம்பர் எடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்க. அப்போ 2க்கும் 4க்கும்
ஜிசிடியும் எல்சிஎம்மும் என்ன வரும் பாரு, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ 2க்கும் 4க்கும் நம்ம ஜிசிடி எடுக்கணும். ஜிசிடினா டிவைசர், ஓகேவா? இப்போ ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுற ஒரு நம்பர், ஓகேவா? காமனாக டிவைட் பண்ணுற ஒரு பெரிய நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவைட் பண்ணுற காமன் நம்பர் என்னது? 2 தானே. 2 தானே ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணும். இன்னொன்று 1 வந்து எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். 1 2 ரெண்டு நம்பரும் பண்ணும். கிரேட்டஸ்ட்னு கொடுத்துருக்கறதுனால இதில் எது கிரேட்டஸ்ட்டு? 2 தான். அப்போது 2, அதாவது ரெண்டுத்தையும் காமனாக டிவைட் பண்ணணும் பண்ணுற நம்பர். எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம்? மல்டிபிள்ஸ் தான். இதோடைய மல்டிபிள்ஸ் ரெண்டுமே எழுதணும். இதோடைய மல்டிபிள்ஸ்னா என்ன எழுதுவீங்க? இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? இதோடைய மல்டிபிள்ஸ் இப்படி போயிட்டே இருக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் இது காமனா இருக்கு, அடுத்தது இது காமனா இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? லீஸ்ட் நம்பர் தான் எடுக்கணும். அப்போ லீஸ்ட் நம்பருங்கிறது 4. இப்போ எல்சிஎம் வந்து 4, ஜிசிடி வந்து 2. இப்போ நம்ம இதை மாதிரி ட்ரை பண்ணால் என்ன பண்ணுவோம்? 2, அடுத்தது இங்கே 2 போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன வந்துடும்? 2 போடும்போது 1 2, மறுபடியும் இங்கே 2 போடுவீங்க 1 1. அப் டு 1 வர வரைக்கும் எல்சிஎம்க்கு நீங்கள் பண்ணணும். காமன் டிவைசர் எது வரைக்கும் காமனாக வருதோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் எல்சிஎம்ங்கிறது நீங்கள் கடைசியில் 1 வர வரைக்கும் ட்ரை பண்ணணும், ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னது? 4 தான் எல்சிஎம். புரிஞ்சுச்சா என்ன பண்ணுறோன்னு? இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? எல்லாருக்கும் கிளியராக எல்சிஎம் அண்ட் ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். சரியா? சரி. எல்சிஎம்னா மல்டிபிள்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். அதில் எது பெருசாக ஃபர்ஸ்ட் சின்னதாக இருக்கோ அதை எழுதிக்கணும்னு அர்த்தம், ஓகேவா? சரி வாங்க இப்போ ப்ராப்ளம்ல போவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எது ரெண்டுத்துக்கும்? இது ரெண்டுத்துக்கும். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ இதோடைய ஃபேக்டரும் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். ஃபேக்டர்ஸை பிரித்து எழுதினா தானே நமக்கு தெரியும் இதுக்கும் காமனாக என்ன இருக்கு, அதில் எது ஹையஸ்டா இருக்குன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டர் இதோடைய ஃபேக்டர்ஸை எழுதணும். x³ + 1 இதோடைய ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுறதுன்னு பார்க்குறோம். இது எப்படி எழுதிக்கலாம்? x³ + 1³ அந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ a³ + b³ ஃபார்முலாக்குள்ள போயிட வேண்டியதான். அது என்னது? x + 1 x² - xy + y². ஓகேவா? இதுதான் வந்து x³ + 1³ ஃபார்முலா, ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னது? இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதை வந்து ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். x³ + 1 ஃபேக்டர்னா பிரித்து எவ்வளோ நம்மளால எழுத முடியுமோ அந்த அளவுக்கு பிரித்து எழுதிக்கிறோம். சரியா? அடுத்தது x⁴ - 1 இதை எப்படிலாம் இந்த மாதிரி பிரித்து எழுத முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது 1 எப்படி எழுதிக்கலாம்? 1/4 அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த 4ல இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நம்ம ஹோல் பவர் 4 போடலனாலும் ஸ்கொயர் மூலியமா போயிடலான்னுட்டு. அது என்னது? x² - 1² அதுக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோன்னு? அதாவது 1/4 தான், x/4 தான் இருக்கு. அதை நான் எப்படி எழுதிருக்கேன்? x² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருக்கேன். 1/4 1² ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருக்கேன். இப்போ எப்படி இருக்கு? இதை வந்து ஃபுல்லா ஏன்னு வச்சுக்கோங்க, இதை ஃபுல்லா பின்னு வச்சுக்கோங்க. அப்போ a² - b² அந்த ஃபார்முலா இருக்கா? அப்போ a² - b²னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? a + b × a - b. அப்போ இது என்னது? ஏங்கிறது என்னது? x². அப்போ a + b × a - b அதாவது 1², ஓகேவா? a - b. புரிஞ்சுச்சா? ஏங்கிறது இங்க என்னது? x² தான் ஏங்கிறது. அதனால x² + 1. அடுத்தது ஏங்கிறது x² இல்லையா? அப்போ a² - b². சாரி, a + b × a - b. அதான் இங்க எழுதியிருக்கேன். a + b × a - b. இதான் வந்து எனக்கு என்னது? a² - b² இருக்கு. a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? x². a க்கு பதிலாவே a = x², b க்கு பதிலா என்ன இருக்கு? 1² இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? சரி, இப்போ பாருங்க, இதை நம்ம வந்து 1² 1 எழுதிக்கலாமா? ஓகேவா? சரி, அடுத்தது இது இருக்கட்டும். இப்போ பாருங்க, இது ஒண்ணுமே ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, எந்த ஃபார்முலாவும் இல்லை. ஆனால் இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்னது? x² - 1²னா மறுபடியும் a² - b². த சேம் ஃபார்முலாவே இருக்கா? அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மறுபடியும் பிரித்து எழுதிக்கலாமா? சரி,
இது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் பின்னா மறுபடியும் a பிளஸ் பி a மைனஸ் பி. அப்போ x பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அதெல்லாம் எவ்வளோ நம்மளால பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரித்து எழுதியாச்சு. சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்குறாங்க. இது ரெண்டுத்தையும் இப்போ கம்பேர் பண்ணுவோமா? எது காமனாக இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் பிளஸ் 1 மட்டும்தான் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. அப்போ அது மட்டும் தான் எடுக்க முடியும். 2-3 நம்பர் இருந்தால் அதில் எது ஹையஸ்ட்னு பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை ஒரே ஒரு நம்பர் தான், ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹெச்சிசிஎஃப். அப்போ ஹெச்சிசிஎஃப் ஆஃப் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஹெச்சிசிஎஃப் என்னது இருக்கு? எக்ஸ் பிளஸ் 1. இந்த ரெண்டு டேர்முக்கும் ஹெச்சிசிஎஃப் எக்ஸ் பிளஸ் 1. புரிஞ்சுச்சா? அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? சரி, அப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸாக பிரிச்சிடணும். எத்தனை டேர்மாக நம்ம பிரிக்க முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை டேர்மாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அப்புறம் என்னென்ன காமனாக இருக்குங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? இரு எண்களின் பெருக்கு தொகை 1600 மற்றும் அவைகளின் மீபோவா 5 எனில் மீசீமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, எண்களின் பெருக்கு தொகைனா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பரோடைய மல்டிபிள் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எடுத்து மல்டிபிள் பண்ணா 1600 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவைகளின் மீபோவானா என்னது? ஜிசிடி இல்லையா? ஜிசிடி வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருக்கும்போது எனக்கு மீசிமா என்னன்னு கேட்குறாங்க, அதான் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு தாரக மந்திரம் சொல்லிடுறேன். சரியா? அந்த மந்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த எல்சிஎம் ஜிசிடியில் வர எல்லா ப்ராப்ளத்துலையும் நம்மளால கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்துல அட்டாக் பண்ண முடியும். ஓகேவா? என்னன்னு சொல்லிடவா? அந்த மந்திரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதாங்க தாரக மந்திரம். ரொம்ப ஈஸி. ரெண்டு நம்பருடைய பெருக்கு தொகை ஈக்குவல் டு மீபோவா இன்ட்டு மீசிமா. இந்த ஒரு மந்திரம் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஜிசிடி எல்சிஎம்ல இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட முடியும். சரியா? இங்க பாருங்க, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? இதுல இரு எண்களின் பெருக்கு தொகை, அதாவது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணனா என்னன்னு சொல்லிட்டாங்க? 1600 அவங்க கொடுத்துட்டான். அடுத்தது என்னது? மீபோவோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? 5. அதாவது ஜிசிடி into LCM. So yeah, product of two numbers. Okay, right. Product of two numbers equal to GCD into LCM. Okay, சரி, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ப்ராடக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்களா? 1600. என்ன கொடுத்துட்டாங்க? GCD, அதாவது மீபோவா கொடுத்துட்டாங்க. 5 into என்ன கேட்குறாங்க? மீசியம். நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? நமக்கு தெரியாத ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதி தெரிஞ்சதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வர சொல்லியிருக்கேன்னா, இது இங்கே 5 மல்டிபிள் இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்தால் டிவைட் பண்ணும். அப்போ 1600/5. இதுதான் எனக்கு என்னது? மீசிமா. இப்போ இது 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 5 are 15. அப்போ 3, அடுத்தது என்னது? 1 5 2. ஓகேவா? அப்போ சரி, இங்க பாருங்க, இதுல என்ன கிடைக்கும்? டிவைட் பை 5. 5ஆல பண்ணா 3 5s are 15. மீதி வந்து உங்களுக்கு 1 கிடைக்கும். ஸோ 5 2s are 10. இந்த 0. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? 320. அப்போ மீசிமா உங்களுக்கு என்னது? 320 தான் உங்களுடைய மீசிமா. இங்க எங்க இருக்கு 320? இதானே? புரிஞ்சுச்சா? அப்புறம் ஈஸியா ஒன்று சொல்றேன். எனக்கு பெருக்கு தொகை கொடுத்துட்டு ரெண்டுத்துல ஜிசிடியோ எல்சிஎமோ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னொரு நம்பர் கேட்குறாங்கன்னா டைரக்டா டிவைட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஏன்னா ஃபார்முலா அதுதான் சொல்லுது. ஓகேவா? ஃபார்முலால இருந்து தான் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். இந்த ஷார்ட்கட் என்னன்னா, பெருக்கு தொகை கொடுத்துட்டாங்க, மீசிமா இல்லைன்னா மீபோவா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்னொன்று கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த நம்பர் எடுத்துட்டு போய் அங்கே டிவைட் பண்ணிக்கிட்டாலே போதும். புரிஞ்சுச்சா? அப்போ டைரக்டா இங்க வந்து எங்களுக்கு என்னது?
1200 5ஆல டிவைட் பண்ணாலே 320. அப்போ அதான் எல்சிஎம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாமே, போட்டுடலாம். புரிஞ்சுச்சா என்ன சொல்லியிருக்கேன்னு? ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட பெருக்கு தொகை கொடுத்து இன்னொன்று கேட்டால் நம்ம அப்படி பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? மீசிமா இல்லைன்னா மீ போவா, ரெண்டு நம்பர் கிடையாது, மீசிமா இல்லைன்னா மீ போவா, அதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்டான். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? இந்த தாரக மந்திரம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? இது மிக எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது எனில் மீபோமா ஆனது மீபோவாவின் 60 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மீபோவா மற்றும் மீபோவாவின் வித்தியாசம் என்ன அப்படிதான் கொஸ்டின். சரியா? இப்போ நம்ம கொடுத்துட்டு க்ளூவெல்லாம் எழுதிடலாமா? இந்த மாதிரி பெருக்கல் தொகை கொடுத்துட்டாலுமே இந்த மாதிரி மீபோமா ரெண்டு கொடுத்துருந்தாலே நான் தாரக மந்திரம் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலனா ஈக்குவல் டு ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் இல்லையா? சரி, அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஃபார்முலா என்னது? ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன் ஜஸ்ட் XYன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? நான் கன்வீனியன்ட்டுக்காக, ஏன்னா பெருசாக எழுதணுங்கிறதுக்காக. ஓகேவா? ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலனை நான் XYன்னு எழுதிக்கிட்டேன். அது என்னது எனக்கு தெரியும், மீபோவா இன்ட்டு மீபோமா. ஓகேவா? இதான நமக்கு தெரியும். அதாவது ரெண்டு நம்பர்களின் பெருக்கல் தொகை ஈக்குவல் டு இது ரெண்டு. இதான் நம்ம தாரகம் வந்துடும். அதை ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு. சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, மிகை எண்கள்னு கொடுத்துருக்காங்க. மிகை எண்ணுன்னா வேற எதுவும் நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். அதுக்காக இதை நம்ம வந்து பெருக்கல் எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே இதுதான் ஃபார்முலா. அதில் நீங்க பாசிட்டிவ் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே இதுதான் ஃபார்முலா. புரியுதா? இது எனி டூ நம்பர், நீங்க எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே இது ஃபார்முலா. இப்போ பாசிட்டிவ்னாலும் அதே ஃபார்முலா தான். சரியா? அதோடைய வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இதோடைய வேல்யூ ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன் என்னன்னு சொல்லிட்டாங்க, 34,516 சொல்லியாச்சு. இது நமக்கு கொடுத்தது. அடுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்தது மட்டும் தான் எழுதியிருக்கேன். அடுத்தது செகண்ட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க, மீபோமா ஆனது மீபோவாவின் 60 மடங்கு. அப்ப மீபோமாங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, மீபோமாவுக்கு பதிலா. அப்ப மீபோமாவை பத்தி ஒன்றும் சொல்லல, அதனால நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? மீபோமா என்ன சொல்லியிருக்காங்க, அதுவானது மீபோவாவின் 60 மடங்கு. அப்போ மீபோமாங்கிறது இது 60 டைம் மீபோவாவை மல்டிபிள் பண்ணாதான் மீபோமா கிடைக்கும் சொல்றாங்க. அப்ப மீபோமாவுக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம், 60 இன்ட்டு மீபோவான்னு எழுதிக்கலாமா? புரிஞ்சுச்சா? மீபோமாங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இதோடைய 60 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 60ஆல மல்டிபிள் பண்றது. அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மீபோவா 2 இருக்கு இல்லையா, அப்ப ஸ்கொயர் ஆயிடுமா, 60. அப்போ 60 இன்ட்டு மீபோவா உடைய ஸ்கொயர். சரியா? சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு 60 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? 60 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன வரும், 560 இருக்கா? இப்போ இதுல வந்து 0 0 கேன்சல் ஆயிடுமா? 6ஆல டிவைட் பண்ணுவோமா? 6ஆல பண்ணா 5 6 5 30 மீதி 4 இருக்குமா? இப்போ 7 43 மீதி 6. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சது, 576. ஓகேவா? இது மீபோவாவுடைய ஸ்கொயர். எனக்கு வெறும் மீபோவா மட்டும் வரணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா ரெண்டு பக்கமும் இங்க 574க்கு ஸ்கொயர் ரூட், இங்கேயும் ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் உங்களுக்கு, 24. அப்போ மீபோவாவுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, மீபோவாவின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பரும் தெரிஞ்சாதானே வித்தியாசம்னா சப்ராக்ட் பண்ணணும். இந்த ரெண்டு நம்பரும் என்னன்னு தெரிஞ்சாதானே நீ சப்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன், அப்ப இன்னொரு நம்பர் என்ன பண்ணணும், இந்த இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா, மீபோமாங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 60 இன்ட்டு மீபோவான்னு சொல்லிட்டாங்க. நான் ஆல்ரெடி மீபோவோடைய வேல்யூ 24ன்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, மீபோமாங்கிறது 60 இன்ட்டு மீபோவா அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்படி இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, மீபோவாவும் பெருக்கல் தொகையும் கொடுத்துட்டா மீசிமா கண்டுபிடிக்கிறது ஈஸி, இதை போய் அதெல்லாம் டிவைட் பண்ணா போதுன்னு அப்படியே பண்ணலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க, மீபோமா வந்து அப்ப 60 இன்ட்டு மீபோவோடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 24. ஓகேவா? அப்ப இது மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 0ங்கறனால 0 போட்டு 6 4 are 24. அப்போ 20 16. ஓகே, அப்போ மீபோமாங்கிறது
1440. ஓகேவா? இப்போ ரெண்டு நம்பரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாமா? வித்தியாசம்ங்கிறது பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் தான். அப்போ இதோடைய வித்தியாசம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1440 மைனஸ் 24. அப்போ இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? 410. ஓகேவா? 1416. சரி, இப்போ இதோட ஆன்சர் எங்க இருக்கு? இந்த டில இருக்கா? அதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு நம்பரும் தனித்தனியா கண்டுபிடிச்சாதான் நம்மளால சப்ராக்ட் பண்ண முடியும். கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா ரெண்டு க்ளூ கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு க்ளூ யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் 54 பார்க்கலாமா? 54 என்ன சொல்லிருக்காங்க? LCM of a cube b power 4 a b power 5 and a square b power 7. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? LCM என்ன சொன்னேன்? காமன் மல்டிபிள்ஸ். அப்போ இதோடைய மல்டிபிள்ஸ் எழுதணும், இதோடைய மல்டிபிள்ஸ் எழுதணும், இதோடைய மல்டிபிள்ஸ் எழுதணும். இதோடைய மல்டிபிள்ஸ்லாம் எழுதி அதுல எது காமனா இருக்கு அண்ட் லீஸ்ட் காமன். ஓகேவா? காமனா இருக்கிறது நிறைய இருக்கும், அதுல லீஸ்ட் காமன் எது அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் இதோடைய மல்டிபிள்ஸ் எழுதணும். ஓகேவா? அப்போ a கியூப் உடைய மல்டிபிள்ஸ் a4 b5 அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய மல்டிபிள்ஸ் வரும். அடுத்தது என்னது? a b5 இதோடைய மல்டிபிள்ஸை நம்ம எழுதணும். அடுத்தது a ஸ்கொயர் b7 இதோடைய மல்டிபிள்ஸை எழுதணும். ஓகேவா? இதோடைய மல்டிபிள்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டு அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? அதோடைய மடங்கு, அதோடைய மடங்கெல்லாம் எழுதிட்டு அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? எது சின்னதா இருக்கு, காமனா இருக்கிறதுல எது சின்னதா இருக்குங்கிறத எழுதணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல a b5 இருக்கு இல்லையா? இதுல நம்ம என்ன எழுதிக்கிட்டே இருப்போம்? ஃபர்ஸ்ட் இதுல இருக்க a எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதிக்கலாம். a எத்தனை லெட்டர்ஸ்? ஓகேவா? a b ரெண்டு லெட்டரும் இருக்கு. அந்த ரெண்டு லெட்டர் தான் நமக்கு ஆன்சரா வரப்போகுது. ஓகேவா? சரி, இப்போ இது பவர்ல பார்க்கலாம். இந்த பவர்ல எது ஹையஸ்ட் பவரா இருக்கு? 3. அப்போ a3. b ல ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 7. அப்போ a3 b பவர் 7 தான் உங்களுக்கு என்னது? LCM. ஆன்சர் எங்க இருக்கு? C. ஓகேவா? இது எப்படி வந்துச்சு? நம்ம லீஸ்ட்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் எடுத்துக்கமேன்னு பார்க்க கூடாது. இப்போ இதோடைய மடங்கெல்லாம் எழுதுவோம், இதோடைய மடங்கு எழுதுவோம், இதோடைய மடங்கு எழுதுவோம் இல்லையா? அப்போ இந்த a b5ல பாருங்க, காமனா இப்போ இங்க இந்த கியூப் இருக்கு, இங்க வெறும் a தான் இருக்கு, இங்க a ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ இதோடைய மடங்கு எழுதும்போது ஃபர்ஸ்ட் a கியூப் தான் வரும் இல்லையா? இங்க மடங்கு எழுதும்போது ஃபர்ஸ்ட் a கியூப் தான் வரும். அப்போ இதுல மடங்கு எழுதும்போது இருக்கிறதுல மினிமம் இந்த நம்பரா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுற நம்பர் தான் இதோடைய மடங்கு எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்பரா கிடைக்கும். அதனாலதான் அந்த தெரியுற நம்பர்ல இருக்கிற ஹையஸ்ட்டை நான் எழுதிட்டேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி பாருங்க, b7 இதோடைய மடங்கு எழுதுவீங்க, இதோடைய மடங்கு இதோட மடங்கு எழுதுவீங்க. இதுல ரெண்டுத்துலயும் 4 இருக்கா, 5 6 7, இங்க 5 இருக்கா, 6 7 8 அப்படி எழுதுவீங்க. அப்போ எது ஃபர்ஸ்ட் காமனா இருக்கும்? இங்க இருக்கிற இந்த சின்ன நம்பர் தானே இதுக்கு காமனா இருக்கும், ஏன்னா இதெல்லாம் அடுத்தடுத்து பெரிய நம்பர் போய்கிட்டே இருக்கும். அப்ப சின்ன நம்பர்ங்கிறது உங்களுக்கு இதுல தெரியுற ஹையஸ்ட் பெரிய நம்பர் தான் உங்களுக்கு லீஸ்ட் நம்பராகவே இருக்கும். ஏன்னா இதோடைய மடங்கு எழுத போறோம், மடங்கு இதோட பெருசா போய்கிட்டே இருக்கும். அப்ப காமனா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான் உங்களுக்கு இங்க காமனாவே கிடைக்கும். அப்போ a கியூப் b பவர் 7 தான் காமன் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஓகேவா? அப்ப என்னது? a கியூப் b பவர் 7. அப்ப நம்ம ஷார்ட்டா எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? கொடுத்திருக்கிற எத்தனை லெட்டரோ இந்த லெட்டர் எழுதிடணும். பவர்ல எது ஹையஸ்ட் பவரோ அதை எழுதிக்கணும். a ல ஹையஸ்ட் 3, அதனால 3 போட்டாச்சு. b ல ஹையஸ்ட் 7, அதனால 7 போட்டாச்சு. ஏங்கிறதுக்கு மீனிங் தான் இப்ப சொன்னேன். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து a கியூப் b பவர் 7 இதுதான் 54 இருக்கு. அடுத்து 55 பார்க்கலாமா? எல்சிஎம் கேட்டா ரொம்ப சிம்பிள், ஈஸியா போட்டுடலாம் இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? a and b இன் மீ போ வா வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, இது 55க்கு a நம்பர் இருக்கு, ஏவுக்கும் பிக்கும் பாக்குறாங்க. மீ போவானா ஜிசிடி. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் ஜிசிடி செக் பண்ணும்போது ஜிசிடி தான் எல்லாத்துக்கும் இதுக்கு செக் பண்றாங்க. அப்ப ஜிசிடி செக் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? a. அப்படின்னா காமன் டிவைசர், ரெண்டுத்துக்கும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது எனக்கு காமன் டிவைசர்ல இருக்கிற பெரியது வந்து a தான். இது ரெண்டுத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஏவே கிடைச்சிருது. பெரிய நம்பர் ஏன்னு சொல்லியாச்சு. அடுத்தது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? b and c இன் மீ போவாவது bன்னு சொல்லிட்டாங்க. அப்போ b க்கும் c க்கும் எகைன் நான் ஜிசிடி செக் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது?
பி கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதன் இடத்துல பெரிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க, பி. அடுத்து என்ன கேக்குறாங்க உங்களுக்கு, சிஎன்ஏவின் மீ போவா, சி அண்ட் ஏக்கு என்னவா இருக்கும், அதுதான் கொஸ்டின். சரியா? இப்ப பாருங்க, நம்ம ஆல்ரெடியே சொல்லிருக்கோம், ஏக்கும் பிக்கும் பெரிய ஆளு, இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணா இவங்க தான் குடும்பத்துல மூத்தவங்கன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டுலயும் பார்க்கும்போது பி தான், பிக்கும் சிக்கும் மூத்தவங்க யாருன்னு பார்க்கும்போது ஓகே. இத பாருங்க, இப்ப ஏக்கும் பிக்கும் பெரிய டிவைசர் உங்களுக்கு என்னது, ஏன்னு சொல்லியாச்சு. பிக்கும் சிக்கும் பெரிய டிவைசர் பி. இப்போ சிக்கும் ஏக்கும் தான் டிவைசர் என்னன்னு கேக்குறாங்க. பிக்கும் சிக்கும் டிவைசர் என்ன சொல்லிருக்கோம், பியா. ஆனா பி கூட பிஏ கூடயே ஏவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு, ஏ தான் இருக்கிறதுலே பெரிய டிவைசர் இல்லையா? அப்போ சி பிக்கும் சியும் கம்பேர் பண்ணும்போது சி சின்னது, பிஏ காட்டிலுமே ஏ பெருசு. அப்ப நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், இங்க யோசிச்சு சொல்லுங்க, ஏ தானே கிடைக்கும். பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், பியும் சியும் கம்பேர் பண்ணும்போது பெரிய டிவைசர் பி தான். அப்போ பிக்கும் சிக்குமே பெரிய டிவைசர் என்ன சொல்லியாச்சு, பி. இப்போ இந்த பிக்குமே ஒரு பெரிய டிவைசர் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இருக்கிறதுல எதுதான் பெரிய டிவைசர், ஏ. அது கூட போய் சியை பண்ணா ஆல்ரெடி பி கூட பண்ணும்போது சி சின்னதுதான். அப்ப ஏ கூட போய் பண்ணும்போது என்னதான் கிடைக்கும் உங்களுக்கு, ஏ தான் கிடைக்கும். புரிஞ்சுச்சா? கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே. ஏன்னா இது ரெண்டுத்துலயுமே பி பெருசுன்னு சொல்லியாச்சு. பியை விடவே பெரிய காமன் டிவைசர் ஒன்னு ஏன்னு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த பெரிய நம்பர் கூட போய் திரும்பி சின்ன நம்பரை போய் காமன் டிவைசர் எடுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, ஆப்வியஸா பெரிய நம்பர் தான் கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன, அது உங்களுக்கு ஏ தான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது 56க்கு போலாமா? ஓகே, 56 பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்சிஎம் தான் கேக்குறாங்க, மீசிமா. இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இங்க. சரியா? அப்ப என்னது, எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் எழுதணும். அப்போ 3a - 1 இருக்கா, ஃபர்ஸ்ட் a - 1 உடைய மல்டிபிள்ஸ். அடுத்தது 2a - 1 ஹோல் ஸ்கொயர் உடைய மல்டிபிள்ஸ். அடுத்தது a ஸ்கொயர் - 1 உடைய மல்டிபிள்ஸ். ஓகேவா? இப்போ இதெல்லாம் சிங்கிள் ஃபேக்டர், a - 1 ஹோல் ஸ்கொயர்னா a - 1 இன்டு a - 1 இருக்குமா, அது ஒரே நம்பர்ங்கறதால நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஆனா a ஸ்கொயர் - 1ங்கறத எப்படி எழுதலாம், a plus b into a minus b, அந்த ஃபார்முலா படி எழுதிக்கலாமா? அப்போ a plus 1 into a minus 1. இதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்கோம், இதை ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நான் இருக்கிறதுல ஃபேக்டரை பிரிச்சு எழுதணும் இல்லையா? அப்ப இதை ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சு எழுதிட்டேன், a plus 1 a minus 1. இப்போ எல்லாத்தையும் கம்பேர் பண்றோம். எத்தனை டேர்ம் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல a minus 1 இருக்கா, அப்ப நமக்கு கண்டிப்பா என்ன வரும், எல்சிஎம்ல a minus 1 வரும். இல்ல ஹையஸ்ட் பவர் தான் இப்ப நம்ம பார்க்கணும். இல்ல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு, ஸ்கொயர். அப்ப a minus 1 ஸ்கொயர். அடுத்தது வேற என்ன டேர்ம் இருக்குன்னு பார்க்கறோம், a plus 1 ஒரு டேர்ம் இருக்கு. அப்ப என்ன வரும், a plus 1 உங்களுக்கு கட்டாயம் வரும். அதோடைய பவர் செக் பண்றோம், இருக்கிறதுலே ஒண்ணே ஒண்ணு தான், அப்போ ஒரு டேர்ம் தான் வரும். அடுத்தது என்ன இருக்கு, நம்பர்ஸும் இருக்கு, நம்பருக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ 3க்கும் 2க்கும் எல்சிஎம் செக் பண்றோம். 3க்கும் 2க்கும் எல்சிஎம் என்னது, ரெண்டும் வேற டிஃபரெண்ட் நம்பர் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், எல்சிஎம் 6. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, இப்படி போட்டு பார்க்கணும். இப்போ இதில் 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 2, மறுபடியும் 2 போடும்போது 1, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 6. இல்லைன்னா இதோடைய மல்டிபிள்ஸ் எழுதணும். இதோடைய மல்டிபிள்ஸ் எது காமனா இருக்கோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் லீஸ்ட், ஓகேவா, அதுதான் எடுத்து எழுதணும். அப்போ 6 தான் கிடைக்கும். அப்போ உங்களுடைய எல்சிஎம் அதாவது மீசிமா என்னது, இதுதான். ஓகேவா, 6 into a minus 1 whole square a plus 1. முடிஞ்ச வரைக்கும் ஃபேக்டரை பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாருங்க. அந்த டேர்ம் எல்லாமே உங்க எல்சிஎம்ல இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்முமே உங்க எல்சிஎம்ல இருக்கணும். அடுத்தது அதோடைய பவர் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் உங்களுக்கு எது விசிபிளா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. புரிஞ்சுச்சா? நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதுக்கும் எடுத்து போட்டாச்சு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது, 6 இதானே, 6a minus 1 whole square a plus 1. புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்க 57th ப்ராப்ளம் பார்க்கலாமா? இரு எண்களின் மீபோவா மற்றும் மீசிமா முறையே, அதாவது மீபோவாவும் மீசிமா வேல்யூம் கொடுத்துட்டாங்க மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? முதல்ல கொடுத்துருக்க டேட்டாவை எழுதிக்கலாமா? கொடுத்துருக்க டேட்டா என்னது, 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பருக்கு மீசிமா மீபோவா கொடுத்துட்டாங்க.
அப்போ உங்களுடைய தாரக மந்திரம் என்னது xy equal to அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு என்னது LCM into GCD அப்போ என்னது 3 into 45 சரியா இதுதான் உங்களுடைய xy வேல்யூ இதை எடுத்து மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்போ xy equal to 15 135 ஓகேவா இதான் நம்மளுடைய xy வேல்யூ அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டோடைய ப்ராடக்ட் நம்பர் என்னன்னு கொடுக்கறதுக்கு பதிலா மீ போமா மீ சிமான்னு கொடுத்துட்டாங்க அப்பனா என்னது இன்டைரக்டா என்ன சொல்ல வராங்க ப்ராடக்ட் நம்பரை கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது என்னது அவற்றின் கூடுதல் அப்படின்னா ரெண்டு எண்களின் கூடுதல் 24 ஓகேவா அப்போ ரெண்டு எண்களின் கூடுதல் ரெண்டு நம்பரை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் x yன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ கூடுதல்னா பிளஸ் அப்போ x plus y equal to 24 இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க மல்டிப்ளிகேஷனை டைரக்டா கொடுக்காம மீ சீமா மீ போவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாங்க மல்டிபிள் ப்ராடக்ட்னு அர்த்தம் சரி இப்போ பிளஸ் கொடுத்துட்டாங்க ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு வித்தியாசம் கேட்குறாங்க அப்போ வித்தியாசம்னா என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்க ஓகேவா சரி இதை மூணுத்தையும் லிங்க் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா தெரியுமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன தெரியும் எக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் கொடுக்கல எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஃபார்முலா போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ab யூஸ் பண்ண முடியாது எக்ஸ் ஒய் ஓகேவா ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் தனியாலாம் கொடுக்கல அதனால இந்த ஃபார்முலா என்ன பண்ண முடியாது நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்போ வேற என்ன ஃபார்முலா இருக்கு இதையே கம்பைன் பண்ணி அப்படின்னு பார்க்கணும் அப்போ வேற என்ன ஃபார்முலானா பாருங்க இது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் அவ்வளோதான் புரிஞ்சுச்சா இதோடைய ஃபார்முலா அதாவது எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரையும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபார்முலா இருக்கும் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த 4 மைனஸ் 4axy தான் கிடைக்கும் அதுதான் இப்படி எழுதிருக்கும் சரியா சரி இப்போ இதில் பாருங்க இது ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா அப்போ 24 ஸ்கொயர் பண்ணால் போதும் அப்போ 24 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ்ஒயோட வேல்யூ என்னது 135 அப்போ 24 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 576 அப்போ 576 மைனஸ் இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா 4 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 4 5 20க்கு 02 அப்போ 12 4 5 அப்போ 540 கிடைக்கும் அப்போ 576 மைனஸ் 540 உங்களுக்கு என்னது 36 அப்போ x minus y the whole square உடைய வேல்யூ 36 அப்போ x minus y தான் உங்களுக்கு தேவை இதுல இருந்து x minus y வேணும்னா என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதுமா அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 6 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6 அவ்வளவுதான் அப்போ ஆன்சர் என்னது 6 தான் ஆன்சர் புரிஞ்சுச்சா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக நீ போவா மீசிமான்னு கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டு லெட்டர் நமக்கு ப்ராடக்ட்டு சம்மு கொடுத்துட்டாங்கனாலே ஃபார்முலா என்ன பண்ணணும் எக்ஸ் மைனஸ் ஒய் கேட்குறாங்கங்கும் போது இதை மூணுத்தையும் லிங்க் பண்ண ஃபார்முலா இதுதான் சரியா இந்த எக்ஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த மாதிரி எங்கே கொடுத்துருந்தாலுமே இந்த ஜிசிடி சீரியஸில் மட்டும் இல்லை வேறு எதில் கொடுத்துருந்தாலுமே இதுதான் ஃபார்முலாவாக இருக்கும் சரியா சரி நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா ஓகே இந்த 58ல என்ன கேக்குறாங்க மீ போவா வந்து 15ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ 40 100 ஓகேவா இப்போ 40 இருக்கு இங்க 100 இருக்கு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன கேக்குறாங்க 15 மீ போவா அப்படின்னா ஜிசிடி இல்லையா அப்போ 15ல காமன் டிவைசர் என்னன்னு கேக்குறாங்க அப்போ இங்க எத்தனை 15ஆல டிவைட் பண்ற மாதிரி எத்தனை நம்பர் இருக்கும் அததான் அவங்க அப்படி கேக்குறாங்க சரியா இப்போ 40க்கும் 100க்கும் 15ஆல டிவைட் பண்ற மாதிரி எத்தனை நம்பர்னு பார்க்கலாம் அப்போ 15 டேபிள் எழுதினாலே உங்களுக்கு 40க்கு அப்புறம் 100க்கு முன்னாடி என்னென்ன நம்பர் வருதுன்னே பார்க்கலாம் அப்போ 40க்கு அப்புறம் என்ன வரும் 45 வந்து 15ஆல டிவைட் ஆகுமா 15ஆல டிவைட் ஆகிற நம்பர் 40க்கும் 100க்குள்ளேயும் தான் எழுத போறோம் அடுத்தது என்ன இருக்கும் 60 அடுத்த நம்பர் 75 அடுத்த நம்பர் என்னது 90 அதுக்கப்புறம் 15 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன போடும் 105 போயிடும் அதனால அது தேவையில்லை அப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் புரிஞ்சுச்சா 40க்கும் 100க்கும் நடுவில் 15ஆல டிவைட் ஆகிற நம்பர் என்னது ஏன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தான் கேட்குறாங்க சரியா அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்கும் இந்த 4 நம்பர் தான் இருக்கும் அவங்க கவுண்டிங் தானே கேட்குறாங்க இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் இருக்கும் தானே கேட்குறாங்க அப்போ என்னது 1 2 3 4 நம்பர் இருக்கும் இல்லையா அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது
4. புரிஞ்சிச்சா இந்த ப்ராப்ளமு? சரி, ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது ரெண்டுத்தையும் சேர்த்து 12 ப்ராப்ளமா நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடலாம். சரி, வீடியோவெல்லாம் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு வெரைட்டியில இருக்கு உங்களுக்கு இல்லையா? டிஎன்பிசியில் எந்த வெரைட்டி வேணாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்க ப்ராப்ளம் பார்த்துட்டு இல்லை புரியுற ப்ராப்ளம் பார்த்துட்டு மற்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. புரியலனாலும் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதை புரியலன்னா இல்லை கமெண்ட்லையாவது போட்டு விடுங்க, நான் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? எந்த பேட்டர்ல இருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம். நம்ம நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ எல்லா வெரைட்டியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நிறைய டைம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் முயற்சி ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகுது நீங்கள் நினைச்சா கூட நீங்கள் முயற்சி பண்ணுறத ஒரு தடவையும் கை விட்டுறாதீங்க. சரியா? முயற்சி உங்களை கை விடுறதா நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் முயற்சியை ஒரு நாளும் கைவிடாதீங்க. வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். சரியா? சரி, ஓகே, நன்றி.